முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உங்க கனவை சொல்லுங்க என்று எல்லாரிடமும் கேட்டிருக்கிறார். இப்போது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். ரொம்ப எளிமையான கனவு தான். விடியல் ஆட்சி அகலணும், 10 தோல்வி பழனிசாமிங்கிற பேரு மாறணும், அதுக்கு நான் முதலமைச்சராக உட்காரணும், பிறகு பன்னீர்செல்வம் எம்எல்ஏ கூட ஆகக்கூடாது. உங்க கனவை சொல்லுங்க. தாமிரபரணியில இல்ல தமிழ்நாட்டில் தாமரை மலரணும், அதுக்கு எல்லாரும் தேர்தல் ஆணையம், இடி, சிபிஐ இப்படி எல்லாரும் ஒருமித்து பணியாற்றணும். உங்க கனவை சொல்லுங்க. இந்தியா வல்லரசாகணும்னு கனவு காணுங்கள்னு ஒரு தமிழன், விஞ்ஞான தமிழன் அப்துல் கலாம் கூறினார். இப்போது நல்லரசு நடக்கிறதுனால கனவுக்கு அவசியம் இல்லை. அவியலாட்சி, மன்னிக்கணும், விடியலாட்சி நடந்துகிட்டு இருக்குது. என் கனவெல்லாம் கலிங்கப்பட்டியில மதுக்கடை இருக்கக்கூடாது. நான் மறுபடியும் மேல வைக்க போனோம், அதுக்கு திமுக ஜெயிக்கணும். உங்க கனவை சொல்லுங்க. கனவு யாருகிட்ட கனவை கேட்கறது? தனியொரு தமிழனுக்கு அதிகாரம் இல்லைன்னா பிறகு என்னத்தை கனவு காண்பது? என்னைக்கு என் எளிய தமிழ் பிள்ளைகள் எல்லாம் பெப்சிக்கு பதிலா பதநீரை குடிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் என் கனவு பலிக்கும். மானமுள்ள மரத்தமிழன் ஒருவன் முதலமைச்சரா ஆட்சி கட்டிலில் அமரணும், அதுதான் என் கனவு. உங்க கனவை சொல்லுங்க. சிஎம் அங்கிள், நான் வீட்டில தான் இருக்கேன், வீட்டிலேயே தான் இருப்பேன். வீட்டில இருந்தா தூக்கம் வரும், தூக்கம் வந்தா கனவு வரும். நீங்களே ஆட்சியில் இருந்தா கனவுக்கு கூட வரி போடுவீங்க. வரி, வழக்கு எல்லாத்தையும் நான் எதிர்கொள்வேன். பனையூரே தலைமைச் செயலகமா மாறணும், தட்ஸ் மை ட்ரீம். உங்க கனவை சொல்லுங்க. நாங்க என்டிஏல தான் இருக்கோம், 10 தோல்வி பழனிசாமி கூட இல்லை, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கொடநாடு பங்களா, சாரி, இப்போ அதை பேசக்கூடாது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் தேர்தலில் போட்டியிடல, அதனால என் கனவு அதிமுகவை கைப்பற்றுவது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்க கனவை சொல்லுங்க. ஏங்க, தூங்கினாதானே கனவு காண முடியும்? இந்த பைய பண்ற வேலைக்கு தூங்கியே மாச கணக்காச்சு. பூரண மதுவிலக்கு, அதுதான் என் கனவு. கண்டிப்பா கூட்டணியில சேர்த்துக்குவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்க கனவை சொல்லுங்க. கனவு இருந்தா அதை நிறைவேற்றணும், இல்லைன்னா யாருகிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்க கனவை நிறைவேற்ற உதவணும். அதிகாரம்னாலே நிறைய பேர் அமித்ஷான்னு நினைக்கிறாங்க. என்ன கேட்டீங்க? ஏன் கனவா? கனவை வெளியே சொன்னா பலிக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா வயசாடிச்சுனாலே குழப்பம் ஏற்பட்டுரும். அதனால வயசானவங்க சொல்றத கேட்க வேண்டியதில்லை. உங்க கனவை சொல்லுங்க. வலுவா எந்த கூட்டணி இருக்குதோ அந்த கூட்டணியில போட்டி போட்டு எம்எல்ஏ ஆகணும், பட்டியல்ல இருந்து வெளியேறணும்னு சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ கூட்டணி சேர்த்துக்கிடுவாங்களான்னு தெரியல, அதுவே இப்போ கனவு தான். உங்க கனவை சொல்லுங்க. சனாதன சக்திகள் அதிகாரம் பெறக்கூடாது, ஆட்சியில் அதிகாரம் என்ற காங்கிரசின் நிலைப்பாடு தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் தேர்தல் வெற்றிக்கு பிறகு பேசலாம். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து கிடைக்கும் தொகுதிகளை பெற்றுக்கொண்டு போராடுவதே என் கனவு. உங்க கனவை சொல்லுங்க. மாநில கட்சிகளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள், அப்போது தேசிய கட்சி என்றால் இன்னும் அதிகமாகவே இருக்கும் என்ற புரிதல் வேண்டும். எல்லாரும் கருத்து தெரிவிக்கலாம், ஆனால் தலைமையின் கருத்தே இறுதியானது, உறுதியானது. ஆனால் எல்லாரும் தொடர்ந்து அவரவர் கருத்துக்களை பொதுவெளியில் தெரிவித்துக் கொண்டே இருக்கலாம். ஆளும் கூட்டணியில் இருக்க வேண்டும், அதுவே எங்கள் கனவு. இது போன்ற வீடியோக்களை தவறாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.